Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சயின்ஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கிளாஸ் 10 25-26 கானது. ஸோ ஜென்ரலா நான் கிளாஸ் 12க்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கிளாஸ் 11க்கு கேட்குற டாபிக் போடுவேன். இந்த கிளாஸ் 10 ஜென்ரலா நான் போடுறது கிடையாது. ஆனா நிறைய பேர் இந்த கிளாஸ் 10 கெமிஸ்ட்ரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி போட சொன்னீங்க. அதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு வெறும் கெமிஸ்ட்ரி மட்டும் பார்க்க போறோம். ஸோ கெமிஸ்ட்ரி செக்ஷன் பில கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து கொஸ்டின் நம்பர் 29 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டினா எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17க்கு போவோம். இப்போ 17ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following equations represent redox reaction and what are the values for P and Q in these equations ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று Fe2O3 plus 2Al gives Al2O3 plus PFE1 plus heat. Equation 2 2C4H10 plus 13O2 arrow gives heat பண்றோம் 8CO2 plus QH2O. இப்போ இதுல இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எது ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். பிளஸ் P ஓட வேல்யூவும் Q ஓட வேல்யூவும் என்னன்றதை நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம P அண்ட் Q கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாவே மேக்சிமம் நம்ம என்ன பண்ணிடலாம், இது என்ன டைப்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்க வருவோம், P பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்க அயன் 2 இருக்கு, Fe 2 இருக்கு. இந்த இடத்துல அப்ப என்ன இருந்ததுன்னா இது 2 Fe வரும் அப்படின்னா இங்க 2 இருந்ததுன்னா 2 Fe பேலன்ஸ் ஆயிடும். அலுமினியம் இங்க 2 இருக்கு, ஸோ இங்கேயும் 2 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் இங்க 3, இங்க 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப P is equal to எவ்வளவு இருக்கணும், 2 இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2க்கு வரும். இங்க Q கொடுத்துருக்காங்க. Q நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பார்த்தா போதும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்ரஜனுக்கு வருவோம். ஹைட்ரஜன் இங்க 10 2 அப்படின்னா 10 2s are 20. இந்த சைடு 20 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க நம்மளுக்கு ஹைட்ரஜன் 2 தான் இருக்கு. அப்ப என்ன போட்டா இந்த இடத்துல 20 வரும், 10 போட்டோம்னா 20 வரும். அப்போ நம்மளுக்கு P is equal to 2வும் Q is equal to 10 இருக்கிற ஆப்ஷன்ல தான் ஆன்சர் பார்க்கணும். இது கண்டிப்பா இல்ல, 1 3 கொடுத்துருக்காங்க, இது 2 4 கொடுத்துருக்காங்க, இது இல்ல. ஸோ அப்போ இது அல்லது இது இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்துல ஒன்லி ஈக்குவேஷன் 2 இஸ் a redox reaction கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவேஷன் 2 கம்பல்சரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. அதே மாதிரி போத் ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ கண்டிப்பா ஈக்குவேஷன் 2 ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரிடாக்ஸான்றதை நம்ம முடிவு பண்ணோம். இப்போ இங்க நான் அதை எழுதுறேன். ஸோ Fe2O3 plus Al gives Al2O3 plus Fe இந்த இடத்துல நம்மளுக்கு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. இந்த இடத்துல அலுமினியமுக்கு சார்ஜ் இல்ல, அதனால 0. இந்த இடத்துல அலுமினியம் எப்பவுமே 3+ தான். இப்ப Fe2O3ல நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இது 2x minus 6 is equal to 0. அப்ப x is equal to எவ்வளவு வரும், +3 வரும். ஸோ இந்த இடத்துல இது +3. அப்ப இங்கிருந்து நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா இது +3ல இருந்து, அதாவது இந்த பக்கம் இருக்கிற Fe +3ல இருந்து +1க்கு போகுது. அப்படின்னா என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் குறையுது. ஸோ இந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்குது. Al 0ல இருந்து 3+ போகுது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன். அப்போ ஈக்குவேஷன் 1ம் இட் இஸ் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் எது, ஆப்ஷன் டி ஆன்சர். போத் ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வேர் P is equal to 2 and Q is equal to 10. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18க்கு வரும். 4 statements about the reactions of oxides with dilute HCl, அதாவது hydrochloric acid and aqueous sodium hydroxide are listed.
ஸோ இங்க நம்மளுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு கேட்குறாங்க. எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆக்சைட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு அப்படின்றது இட் இஸ் amphoteric in nature. Amphotericனா it reacts with both acid and base. So HCl என்றது ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது பேஸ். ஸோ அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அலுமினியம் ஆக்சைடு இஸ் அன் amphoteric ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா இட் ரியாக்ட்ஸ் வித் போத் ஆசிட் அண்ட் பேஸ். ஓகேவா? அடுத்தது கால்சியம் ஆக்சைடு. ஸோ கால்சியம் அப்படின்றது இந்த பக்கம் மெட்டல் ஆக்சைட்ஸ்ல வந்துடுது. தே ஆர் பேசிக் இன் நேச்சர். அப்போ மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து பேசிக்கா இருக்கிறதுனால தே ரியாக்ட் ஒன்லி வித் HCl. அப்போ HCl கூட ரியாக்ட் பண்ணும், சோடியம் ஹைட்ராக்சைடு கூட என்ன பண்ணாது, ரியாக்ட் பண்ணாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ல பார்த்தோன்னா 1 கரெக்ட், 2 வந்து இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. அதே மாதிரி ஆப்ஷன் சியும் நம்மளுக்கு இல்லை. இப்போ அடுத்தது நம்ம எதுக்கு வரப்போறோம் அப்படின்னா தேர்ட் ஒன்னுக்கு வருவோம். தேர்ட் ஒன் வந்து ஜிங்க் ஆக்சைடு. இந்த ஜிங்க் ஆக்சைடு அப்படின்றதும் இட் இஸ் amphoteric in nature. அப்படின்னா என்ன? இட் ரியாக்ட்ஸ் போத் வித் HCl as well as with sodium hydroxide. அப்போ கண்டிப்பா இது என்ன பண்ணிருக்குது, நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா 1 and 3 வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ இங்க நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு தடவை பார்த்துருவோம். சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்றது இந்த பக்கம் வந்தது, பீரியாடிக் டேபிள்ல ரைட் சைடு வந்தது. ஸோ தே ஆர் அசிடிக் ஆக்சைட்ஸ். ஸோ அசிடிக் ஆக்சைட்ஸ்னா தே ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும், பட் வில் நாட் ரியாக்ட் வித் ஆசிட். அதனால ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். 1 and 3 கரெக்ட். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19க்கு வரோம். 19 என்ன கொடுத்துருக்காங்க? an iron nail is added to each of the 2 test tubes P and Q containing aqueous copper 2 sulfate and aqueous silver nitrate respectively. Which of the following observation is correct ன்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ Pல நம்மளுக்கு என்ன வச்சிருக்கோம்? காப்பர் சல்ஃபேட் வச்சிருக்கோம். Qல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் எடுத்திருக்கோம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க அப்சர்வேஷன்ல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. சரி, இப்ப ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா இப்ப ரியாக்ஷன் வந்து அயன் நெய்ல நம்ம காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் உள்ள போடுறோம். போட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல காப்பரை விட அயன் இஸ் ஹைலி ரியாக்டிவ். அப்ப அயன் என்ன பண்ணுது, காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து என்னவா மாறும், ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷனா மாறும். ஸோ சொல்யூஷன் வந்து கிரீன் கலரா மாறும். ஆக்சுவலா காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் என்ன கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அயனைல உள்ள போட்டோன்னா கொஞ்ச நேரத்துல சொல்யூஷன் வந்து இட் டர்ன்ஸ் கிரீன். அப்படின்னா என்ன அர்த்தம், அயன் வந்து காப்பரை சொல்யூஷன்ல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு. அப்போ இந்த காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அயன் நெயில் மேல போயிட்டு என்ன ஆயிடும், கோட் ஆகும். அப்படி கோட் ஆகும் போது காப்பர் நம்மளுக்கு என்ன கலர்ல காமிக்கும், பிரவுன் கலர்ல காமிக்கும். சரியா? அப்ப அயன் நெயில் இஸ் கோட்டட் வித் காப்பர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது எங்க வரோம், நம்ம சில்வர் நைட்ரேட்டுக்கு வரோம். இப்போ இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் சில்வர் நைட்ரேட். அப்படின்னா அயனை சில்வர் நைட்ரேட்ல நம்ம போட்ட உடனே இங்கேயும் என்ன பண்ணும், சின்ஸ் அயன் இஸ் மோர் ரியாக்டிவ் தேன் சில்வர், இது என்ன பண்ணுது, அயன் வில் டிஸ்பிளேஸ் சில்வர். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், FeNO3 2 times ஃபார்ம் ஆகும், ஃபெரஸ் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். பிளஸ் என்ன ஆகும், சில்வர் போயிட்டு அயன் நெயில் மேல கோட் ஆகும். நம்மளுக்கு அப்ப சில்வர் கோட்டிங் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ நம்மளுக்கு 2 நெயில்ஸ்லயுமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல காப்பர் கோட் ஆகுது, இன்னொரு இடத்துல சில்வர் கோட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல, இன் டெஸ்ட் டியூப் பி அயன் நெயில் இஸ் கோட்டட் வித் ப்ளூ கோட்டிங். ப்ளூ கோட்டிங் தப்பு. நம்மளுக்கு சொல்யூஷன் வந்து என்ன ஆயிடுது, ப்ளூ கலர்ல இருந்து கிரீன் கலரா மாறிடுது. நெயில் வந்து காப்பர் போய் கோட் ஆகுறதுனால பிரவுனா மாறுது. அப்போ இது தப்பு. அடுத்தது பிக்கு வரும், அயன் நெயில் இஸ் கோட்டட் வித் பிரவுன் கோட்டிங். இங்க கொடுத்த மாதிரி பிரவுன் கோட்டிங் கரெக்ட் இன் டெஸ்ட் டியூப் பி அண்ட் சில்வர் கோட்டிங் இன் டெஸ்ட் டியூப் Q. ஸோ சில்வர் கோட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்தது question number 20க்கு வரோம். 20ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா methyl orange is added to dilute hydrochloric acid and to aqueous sodium hydroxide. What is the color of the methyl orange in each solution? So நமக்கு methyl orange ஆசிட்ல ஒரு கலரும் பேஸ்ல ஒரு கலரும் கொடுக்கும். இது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆசிட்ல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதே மீடியம் பேசிக்கா மாறும் பொழுது இது எல்லோ கலருக்கு மாறும். அதே மாதிரி நம்ம ஃபினால்தலின் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபினால்தலின் பார்த்தோம்னா ஆசிட்ல கலர் லெஸ்ஸா இருக்கும். கலர் காமிக்காது, தண்ணி மாதிரியே இருக்கும். அதே வந்து பேஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கலர் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு இங்க மெத்தில் ஆரஞ்சு தான் கேட்டிருக்காங்க. HCl என்ன கலர் இருக்கும்? சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ HCl அப்படின்றது இட் இஸ் அன் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது பேஸ். அப்ப ஆசிட்ல இது என்ன கலர் காமிக்குது? ரெட் கலர். அப்போ ஆசிட்ல ரெட் கலர் இங்க கொடுத்திருக்காங்க, இங்கேயும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பேஸ்ல பார்த்தோம்னா இட் ஷோஸ் எல்லோ கலர். அப்போ எல்லோ கலர் இங்க தான் இருக்கு. அப்ப ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்தது question number 21க்கு போறோம். 21 பார்த்தோம் அப்படின்னா which of the following substances when dissolved in equal volume of water will have the highest pH value ன்னு கேக்குறாங்க. ஸோ இங்க நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க, 4 சப்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சல்ஃபியூரிக் ஆசிட் 10 ml எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதே ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டரும் 10 ml எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணும் பொழுது pH வேல்யூ இந்த 4ல யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்னா இங்க நம்ம எவ்வளோ வால்யூம் ஒன்னொன்னு எடுத்துக்கிறோமோ அதுக்கு அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுக்கும்பொழுது. ஸோ நம்மளுக்கு வாட்டர் தெரியும், இதுல வந்து H+ அயான் is equal to OH minus ion. சரியா? ஸோ வாட்டர்னா H2O, இது டிசோசியேட் ஆகும்போது H+ OH மைனஸா மாறும். எவ்வளோ H+ இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான OH மைனஸ் வந்து சொல்யூஷன்ல இருக்கும். இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸினுடைய டிசோசியேஷனை பொறுத்து தான் நம்மளுக்கு pH வேல்யூ இருக்கும். இப்ப pH ஸ்கேல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். pH ஸ்கேல் அப்படின்றது, ஸோ நான் இந்த கீழே வந்து அந்த pH ஸ்கேல் ஒரு தடவை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ pH ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா பார்த்தோம்னா இது வந்து இட் இஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் H+ அயான், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயானை பொறுத்து நம்மளுக்கு கொடுக்குறோம். ஸோ ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும், நடுவில் 7. ஸோ 0ல இருந்து 6.9 வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அசிடிக், 7.1ல இருந்து 14 வரைக்கும் இட் இஸ் பேசிக். ஸோ இங்க இருந்து இங்க போகும்போது ஸோ இங்க pH is equal to 0ல பார்த்தோம்னா H+ concentration is more, நிறைய இருக்கும். அப்போ இங்க இருந்து நம்ம இங்க போக போக H+ கான்சென்ட்ரேஷனோட அளவு என்ன ஆயிட்டே வரும்? குறையும். எக்ஸாக்டா 7ல வரும் பொழுது H+ is equal to OH minus. இதுதான் நம்ம நியூட்ரல்னு சொல்றோம். அடுத்தது இங்க இருந்து இங்க போக போக என்ன ஆகும்? OH மைனஸ் அயானினுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகுது? H+ கான்சென்ட்ரேஷன் ரொம்ப குறையுதுன்னு அர்த்தம். pH is equal to 14 இருக்கும் போது OH minus concentration is very high. ஓகேவா? ஸோ இந்த pH ஸ்கேல் நமக்கு தெரியணும். அப்போ இங்க இந்த H+ அதிகமா இருக்கும்போது pH வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், pH வந்து லெஸ்ஸா இருக்கும். H+ கான்சென்ட்ரேஷன் குறைய குறைய இந்த சைடு என்ன ஆகும்? pH வேல்யூ என்ன ஆயிட்டே வருது? இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அதே மாதிரி OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு pH வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம क्वेश्चனுக்கு வருவோம். இங்க இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க? சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது இட் இஸ் a ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா அதுல H+ அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதிகமா இருக்கும். அப்போ இதுவும் வாட்டரையும் நம்ம ஒன்னா சேர்க்கும் போது வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ கவுண்ட்டும் இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ கவுண்ட்டும் எப்படி ஆயிடும்? ரொம்ப அதிகமாயிடும். அப்ப pH வேல்யூ இந்த இடத்துல எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும், ரொம்ப லெஸ்ஸா இருக்கும், வெரி லெஸ்ஸா இருக்கும். pH வேல்யூ ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அடுத்தது அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அசிட்டிக் ஆசிட் இஸ் a வீக் ஆசிட். அப்போ வீக் ஆசிட் அப்படின்னா இதனுடைய டிசோசியேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான டிசோசியேஷன் தான் இருக்கும். அப்போ H+ ஓட கவுண்ட் பண்ணும்போது
அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ அதிகமா தான் இருக்கும். சரியா? ஸோ வாட்டர்ல இருந்து வர H+ம் அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ கவுண்ட்டும் அதிகமா தான் இருக்கும். ஆனா கம்பேர்டு டு சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த இடத்துல H+ கவுண்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இதனுடைய pH வேல்யூ சல்ஃபியூரிக் ஆசிடை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? இது வந்து வெரி லோ pH வேல்யூ. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது இட் இஸ் a ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ கம்ப்ளீட் டிசோசியேஷன் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இங்க நான் வந்து எடுத்துக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ல மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 H+ இருக்கு அப்படின்னா அதே 10 SO4 2- இதுல இருக்கும். இத தண்ணியில நம்ம ஆட் பண்ண உடனே இந்த 10 பேரும் என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா என்ன ஆயிடும், வாட்டரோட போய் கம்பைன் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு வாட்டர்ல இருக்கிறதும் இதுவும் சேர்ந்து அதிக நம்பர் ஆஃப் H+ அயானை கொடுக்கும். இதே நீங்க அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமா அசிட்டிக் ஆசிட்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா பார்த்தோம்னா நான் ஒரு 10 மாலிக்யூல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதை தண்ணியில போட்ட உடனே இதுல இருந்து ஒரு 5 மட்டும்தான் என்னவா போயிருக்கும், H+ போயிருக்கும். மீதி 5 அசிட்டிக் ஆசிடா அப்படியே இருக்கும். அப்ப இந்த 5 H+ தான் வாட்டர் H+ கூட கம்பைன் ஆகும். சரியா? அப்ப டோட்டலா H+ கான்சென்ட்ரேஷன் அதிகமா தான் இருக்கும். ஆனா சல்ஃபியூரிக் ஆசிட கம்பேர் பண்ணும்போது H+ அயனுடைய கவுண்ட் அசிட்டிக் ஆசிட்ல எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். அதனால இதனுடைய pH வேல்யூ எப்படி இருக்கும், சல்ஃபியூரிக் ஆசிடை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுக்கு வரும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது வீக் பேஸ். அப்போ வீக் பேஸ் அப்படின்னா இதுல இருந்து இப்போ நம்ம அசிட்டிக் ஆசிட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பார்க்கலாம். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுனா அதுல இருக்கக்கூடிய OH- கவுண்ட்டும் தண்ணியில இருந்து வரக்கூடிய OH- கவுண்ட்டும் ஒன்னா சேர்ந்தது அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப pH வேல்யூ மேல இருக்கிற ஆசிட கம்பேர் பண்ணும் போது எப்படி இருக்கும்னா ஹையா இருக்கும். ஆனா இப்ப நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் பேஸ். அப்போ நம்ம எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய மொத்தமும் OH- கன்வெர்ட் ஆகும். அப்ப அதுல இருக்கக்கூடிய OH- வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- சேர்ந்து டோட்டல் கவுண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ pH வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ pH இஸ் வெரி ஹை. அப்ப நம்மளுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஸோ எப்பவுமே ஹையஸ்ட் pH வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸுக்கு போங்க. லோவஸ்ட் pH வேல்யூ பார்க்கணும்னா ஸ்ட்ராங் ஆசிடுக்கு வந்துருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. When excess of carbon dioxide is passed through lime water, the milkiness disappears because. So lime waterல excess கார்பன் டை ஆக்சைடு நம்ம போடும் பொழுது அந்த மில்கினஸ் வந்து டிஸ்அப்பியர் ஆகுது. ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு புரியணும். லைம் வாட்டர் அப்படின்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுல கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும்போது இது கால்சியம் கார்பனேட்டா மாறும். இதுதான் அது வந்து மில்கினஸுக்கு காரணம். இப்போ இந்த கால்சியம் கார்பனேட்ல நம்ம வந்து எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணும்போது சரியா. ஸோ இதுல பார்த்தோம்னா இது கூடவே நம்மளுக்கு என்னவும் இருக்கும் அப்படின்னா வாட்டரும் இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் இஸ் இன்சாலியபிள் இன் வாட்டர். அதனால்தான் நம்மளுக்கு அந்த மில்கினஸ் கிடைக்கும். இப்ப இதுல எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு போடும் பொழுது இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த வாட்டரோட எல்லாத்தோடையும் கால்சியம் கார்பனேட் சேரும் பொழுது இது கால்சியம் பை கார்பனேட்டா கன்வெர்ட் ஆகும். அதாவது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டா கன்வெர்ட் ஆகுது. இது வந்து சாலியபிள் இன் வாட்டர். ஸோ அது தண்ணியில கரையிறதுனால இந்த மில்கினஸ் நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்அப்பியர் ஆகும். அப்போ இந்த இடத்துல இன்சாலியபிள் கால்சியம் கார்பனேட் வந்து சாலியபிள் கால்சியம் பை கார்பனேட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இன்சாலியபிள் கால்சியம் கார்பனேட் கன்வெர்ட்ஸ் டு water soluble calcium bicarbonate. அடுத்தது question number 23. In the reaction of aqueous solution of barium chloride with aqueous solution of sodium sulfate, the aqueous solution formed. So நம்மளுக்கு வந்து எதையும் எடுத்துக்கிறோம். பேரியம் குளோரைடு aqueous மீடியத்திலையும் சோடியம் சல்ஃபேட் aqueous மீடியத்திலையும். அப்போ பேரியம் குளோரைடு aqueous
plus sodium sulfate Na2SO4 aqueous எடுத்து ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இந்த BaSO4 ஒன்னா சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் பிளஸ் NaCl. ஸோ 2 NaCl கிடைக்கும். இதுல இந்த பேரியம் சல்ஃபேட்ன்றது நம்மளுக்கு பிரிசிபிடேட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் சாலிட் இன் நேச்சர். அப்ப ஆக்வஸ் மீடியத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் குளோரைட். ஸோ பிரிசிபிடேட்டா அடியில தங்கிருது. அப்போ அது நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கு? சாலிடுன்னு அர்த்தம். அப்ப மீதி அந்த இடத்துல தண்ணியா இருக்கிறது எது அப்படின்னா ஆக்வஸ் ஃபார்ம்ல இருக்கிறது சோடியம் குளோரைடு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி சோடியம் குளோரைடு. அடுத்தது the following question consists of two statements, assertion A and reason R. Answer these questions by selecting the appropriate option given below. So option A both A and R are true and R is the correct explanation of A. B both A and R are true and R is not the correct explanation of A. C A is true but R is false. D A is false but R is true. இப்போ நம்ம 24th question என்னன்னு பார்ப்போம். assertion A, C4H8, C4H6 and C4H10 are members of the same homologous series. So homologous series அப்படின்னா ஒரு மெம்பர்ல இருந்து இன்னொரு மெம்பருக்கு போகும் பொழுது ஒரு காம்பவுண்டும் ஒரு CH2 குரூப்பால டிஃபர் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எல்லாமே கார்பன் கவுண்ட் எப்படி இருக்கு? 4 இருக்கு. அப்போ இங்க இருந்து ஒண்ணுல இருந்து அடுத்ததுக்கு வரோம்னா ஒரு கார்பன் கவுண்ட் என்ன ஆயிருக்கணும்? சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க கார்பன் கவுண்ட் சேஞ்ச் ஆகல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ ஃபால்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் எங்க போயிடணும்? டிக்கு போயிடணும். ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஆர் ட்ரூவான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். C4H8, C4H6, C3H4, C3H6, C2H4, C2H2 or unsaturated hydrocarbons. So unsaturated அப்படின்னா நம்மளுக்கு alkenes இருக்கலாம் அல்லது alkyne இருக்கலாம். alkene அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா CnH2n. alkyne இருந்தா CnH2n -2. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போவோம் C4H8. ஸோ இதுல 4 போட்டோம்னா இதுல 2 × 4 8. ஸோ இது அல்கீன்ல வந்துருது. ஸோ இது அல்கீன்ல வருது. அடுத்தது C4H6 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல போட்டோம்னா 4, இங்க 4 2s are 8 -2னா 6. இது அல்கைன்ல வந்துரும். அடுத்தது பார்த்தோம்னா C3H4. C3H4 அப்படின்னா இதுல செக் பண்ணி பார்ப்போம். இதுல 3 கார்பன் போட்டோம்னா 3 2s are 6 -2னா 4. அப்போ இதுவும் அல்கைன். அடுத்தது C3H6 இங்க பார்த்தோன்னே தெரியுது 3 2 3s are 6 அல்கீன்ல வந்துருது. C2H4 அதுவும் இதுதான். C 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 2s are 4. இதுவும் அல்கீன். அடுத்தது C2H2ன்றது அல்கைன். அப்போ they are unsaturated hydrocarbon. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது question number 25க்கு வரும். Question number 25ல the following activity is set up in the science lab by the teacher. He clamped an aluminum wire on a stand and fixed a pin to the free end of the wire using wax. Then he heated the wire with a burner from the end where the wire is clamped. Students observed the pin fall off. So இப்போ நம்மளுக்கு இதுல question கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு அலுமினியம் வயரை ஒரு ஸ்டாண்ட்ல கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. அதோட ஃப்ரீ எண்ட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பின்னு வேக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னொரு எண்ட்ல இந்த சைட்ல பார்த்தோம்னா நம்ம பர்னர் வச்சு இதை ஹீட் பண்றோம். கொஞ்ச நேரத்துல இந்த பின்னு கீழே விழுது. இப்போ A என்ன? if the teacher replaces aluminum wire by silver wire, will the students observation change? Justify your answer னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த அலுமினியம் வயருக்கு பதிலாக நம்ம ஒரு சில்வர் வயரை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் சேஞ்ச் ஆகுமா? அதாவது பின்னு கீழே விழுமா அப்படின்றத கேக்குறாங்க. ஸோ அலுமினியமை நம்ம சில்வர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணினாலும் இந்த பின் என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழும். ஏன் கீழே விழுது
அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு மெட்டல் தான். அலுமினியம் எப்படி மெட்டலோ அதே மாதிரி சில்வரும் மெட்டல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அலுமினியம் வந்து அந்த அலுமினியம்ல இருந்து அந்த பின்னு கீழே விழுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா சில்வர்ல இருந்து அந்த பின்னு கீழே விழுறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அலுமினியமை கம்பேர் பண்ணும்போது சில்வர்னுடைய கண்டக்டிவிட்டி அதிகம். ஸோ இதனுடைய கண்டக்டிவிட்டி அதிகம். அதனால சீக்கிரமா என்ன பண்ணுது, நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டை அப்சர்வ் பண்ணி பின்ன ஏர்லியராகவே என்ன பண்ணும், கீழே விழ வரும். ஸோ கண்டிப்பா வந்து பின்னு கீழே விழுது. ஆனா டைம் வந்து என்ன ஆகும், சீக்கிரமா வந்து கீழே விழுந்துரும். Will the aluminum wire melt? Give reason for your answer. அலுமினியம் வயர் மெல்ட் ஆகுமான்னு கேக்குறாங்க. அலுமினியம் வயர் மெல்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஜென்ரலா மெட்டல்ஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம இந்த ஃப்ளேம்ல இருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதனுடைய மெல்டிங் பாயிண்டை விட ரொம்ப குறைவா இருக்கும். அதனால கண்டக்டிவிட்டி இருக்குமே தவிர்த்து மெல்டிங் நடக்காது. ஸோ அலுமினியம் வயர் வந்து மெல்ட் ஆகாது. அடுத்தது question number 26. Attempt either option A or B. So first A பார்ப்போம். An element X is stored in kerosene and cannot be extracted from its ore using a reducing agent. X forms an ionic compound on reaction with the chlorine. So இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, எலமெண்ட் எக்ஸை வந்து நம்ம கெரோசின்ல தான் ஸ்டோர் பண்றோம். டைரக்டா நம்ம ஓர்ல இருந்து அதை என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. எக்ஸ் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது எல்லாமே ஜென்ரலா வந்துட்டு குரூப் 1 அல்லது குரூப் 2 எலமெண்ட்ஸா தான் இருக்கணும், மெட்டல்ஸா இருக்கணும். மெட்டல்ஸ் தான் என்ன பண்ணும், குளோரின் அப்படின்றது ஹாலஜன் கூட சேர்ந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம வந்து அதை டைரக்டா ஓர்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னா தே ஷுட் பி ஹைலி ரியாக்டிவ் இன் நேச்சரா இருக்கணும். அப்போ ஹைலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குரூப் 1 வந்து வெரி ஹைலி ரியாக்டிவ். அதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்ம கெரோசின்ல ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா சோடியமா இருக்கலாம் அல்லது பொட்டாசியமா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து நம்ம கெரோசின்ல தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா இதை வந்து நம்ம வெளியில எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஏரோடையும் மாய்ஸ்சரோடையும் சேர்ந்து ஈஸியா என்ன ஆயிடும், பற்றி எரியும் தன்மையோட எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஈஸிலி தே கேட்ச் ஃபயர். அதனால வந்து இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கெரோசின்ல ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ கேன் வி ஸ்டோர் எக்ஸ் இன் வாட்டர்? கிவ் ரீசன் டு சப்போர்ட் யுவர் ஆன்சர். இப்போ அதுதான் சொன்னேன், இதை வந்து நம்மளால வாட்டர்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா வயலண்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா தே ஆர் ஹைலி ரியாக்டிவ் இன் நேச்சர். அடுத்தது ஐடென்டிஃபை எலமெண்ட் எக்ஸ், நேம் த ப்ராசஸ் யூஸ்ட் அண்ட் ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓர். ஸோ எலமெண்ட் வந்து சோடியமா இருக்கலாம் அல்லது பொட்டாசியம், ரெண்டுமே வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான். இப்போ நமக்கு வந்து புக்ல பார்த்தோம்னா நம்ம சோடியம் அதுதான் வந்து பார்த்துருப்போம், பொட்டாசியம் பார்த்துருக்க மாட்டோம். அதனால நம்ம வந்து ஆன்சர் சோடியம்னு எழுதிக்கலாம். நேம் த ப்ராசஸ் யூஸ்ட் அண்ட் ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓர். ஸோ அப்போ சோடியம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது சோடியம் குளோரைட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் பை எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். சரியா, மோல்டன் சோடியம் குளோரைடு எடுத்துக்குவோம். அப்போ மோல்டன் சோடியம் குளோரைடுனா இது எப்படி பிரிஞ்சிருக்கும், Na+ ஆகவும் Cl- ஆகவும் பிரிஞ்சிருக்கும். அப்போ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்ணிருப்போம், 2 எலக்ட்ரோட்ஸை உள்ள போட்டிருப்போம். அப்போ ஒரு ரியாக்ஷன் ஆனோட்லையும் ஒரு ரியாக்ஷன் கேத்தோட்லையும் நடக்கும். ஆனோட் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷிஸ் வந்து அது கிட்ட போகும். அப்போ Cl- என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு குளோரின் கேஸா வெளியில போகும். அப்போ குளோரின் அப்படின்னா நம்மளுக்கு 2 Cl இருக்கு. அதனால இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், 2 Cl- போடுறோம். அப்போ ஒவ்வொரு Cl-ம் ஒரு Cl- ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல டோட்டலா நம்மளுக்கு 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். கேத்தோட்ல அதே மாதிரி என்ன ஆகும், கேத்தோடுன்றது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷியஸ். அப்போ பாசிட்டிவ் ஸ்பீஷியஸ் என்ன பண்ண அப்படின்னா அங்க போகும். அப்போ Na+ ஒரே ஒரு எலக்ட்ரானை எடுத்து கெயின் பண்ணி என்னவா டெபாசிட் ஆகும், சோடியம் மெட்டலா டெபாசிட் ஆகும். ஸோ இதுதான் அங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இந்த ப்ராசஸ்க்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டவுன்ஸ் ப்ராசஸ்.
சரியா? அடுத்தது பி. அந்த எய்தர் ஆர்ல பி வந்து the dooms of many building in Europe are made of copper. These dooms now appear greenish in color. ஸோ யூரோப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டூம்ஸ் எல்லாம் வந்து காப்பர்ல செய்யப்பட்டிருக்கு. ஆனா இப்போ அதனுடைய கலர் எப்படி இருக்குன்னா கிரீனிஷ் கலர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why do the dooms appear greenish though copper is orange red in color? ஏன் வந்து டூம்ஸ் எல்லாம் கிரீனிஷ் கலர்ல மாறுது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா காப்பர் என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய காப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரோட சேர்ந்து அந்த இடத்துல இது காப்பர் கார்பனேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த காப்பர் கார்பனேட் என்ன ஆகும், கிரீன் கலர்ல இருக்கும். அந்த காப்பர் மெட்டல் வந்து காப்பர் கார்பனேட்டா ரஸ்ட் ஆகாம வீணா போகாம ஒரு கோட்டிங்கா நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுது. அதனாலதான் டூம்ஸ் எல்லாம் கிரீன் கலர்ல நம்மளுக்கு தெரியுது. அடுத்த செகண்ட் கொஸ்டின், இன் யோர் ஒப்பீனியன் should the copper dooms be replaced by iron dooms to overcome the problem of change of color of copper dooms? ஸோ அப்போ நம்ம வந்து காப்பர் டூம்ஸை வந்து அயன் டூம்ஸால ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா அயன் என்ன ஆகும், அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் ஆக்சிஜனோட சேர்ந்து ரஸ்ட் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அயனை என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா அரிச்சு அயன் அங்கங்க ஹோல்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டூம் வந்து அன்ஸ்டேபிளா போயிடும். ஆனா காப்பர் என்ன ஆகுது, காப்பர் கார்பனேட்டா கன்வெர்ட் ஆகி அந்த டூம் மேல ஒரு கோட்டிங்கா காப்பர் வந்து வீணாகாம இருக்கிறதுக்கு ஒரு கோட்டிங்கா இருந்து டூமை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அதனால காப்பர் டூம்ஸ் வந்து அயன் டூம்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண கூடாது. அடுத்தது மூணாவது, டூம்ஸ் யூஸ்ட் டு பி மேட் ஃப்ரம் தின் ஷீட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். வை டிட் த ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்ட்ஸ் யூஸ் காப்பர் டு மேக் டூம்ஸ்? ஏன் வந்து முன்ன காலத்துல வந்து காப்பர் வச்சு பண்றாங்க அப்படின்னா காப்பர் வந்து ஹைலி மேலியபிள் இன் நேச்சர். ஸோ மேலியபிள் அப்படின்னா என்ன, ஈஸியா நம்ம அதை தின் ஷீட்ஸா வந்து மாத்தலாம். அப்போ நம்மளுக்கு அதை டூம் பண்றதுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால அந்த காலத்துல என்ன பண்ணினாங்க, காப்பர் வச்சு டூம்ஸ் பண்ணினாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 27. Amrita electrolyzed distilled water using the setup shown in figure 1. ஸோ இந்த figure 1ல இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு செட்டப் ஒரு apparatus செட்டப் வச்சு டிஸ்டில் வாட்டரை எலக்ட்ரோலைஸ் பண்றாங்க. She was expecting two gases to be evolved at the anode and cathode respectively. Suddenly she realized that the bulb in the circuit did not glow when she used distilled water. Figure 2. அடுத்தது, after this realization she added a substance to the distilled water for electrolysis to take place. சரி, இப்போ question, answer the following questions based on the information given above. A, which gas was she expecting to be formed at the anode and which one at the cathode respectively? ஸோ வாட்டர் எலக்ட்ரோலைஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் வந்து லிபரேட் ஆகும். ஒன்னு ஹைட்ரஜன், இன்னொன்னு வந்து ஆக்சிஜன். சரியா? ஸோ அப்போ ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஆனோட்லயும் ஹைட்ரஜன் வந்து கேத்தோட்லயும் லிபரேட் ஆகும். சரி, அதுதான் அப்ப விச் ஆஃப் த கேசஸ்னா ஆனோட்ல ஆக்சிஜனும் கேத்தோட்ல ஹைட்ரஜனும் லிபரேட் ஆகணும். Why did the bulb did not glow when Amrita passed electricity through distilled water? So distilled waterல electrolyze பண்ணும்பொழுது பாக்குற பல்பு வந்து glow ஆகல. ஏன்னு கேக்குறாங்க. ஏன்னா distilled water is a poor conductor of electricity. Poor conductor of electricity. அதனால அது என்ன பண்ணல, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணல, நம்மளுக்கு அயான்ஸ் மூவ் ஆகல, அதனால பல்பு எரியல. Which substance was added by Amrita to distilled water to get expected result? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் நம்ம போடும்போது அந்த எலக்ட்ரோலைட்ஸ் என்ன ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸா நம்மளுக்கு பிரியும் போது அயான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் போது கரண்ட் கண்டக்ட் ஆகும்.
அப்போ நம்மளுக்கு பல்பு வந்து எரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் ஆட் பண்ணணும். எந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் வேணாலும் ஆட் பண்ணலாம். அது ஸ்ட்ராங் ஆசிடாகவும் இருக்கலாம் அல்லது ஸ்ட்ராங் பேஸாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு ஆட் பண்ணலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம், சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். ஏதாவது ஒன்று நம்ம அந்த டிஸ்டில்டு வாட்டரில் ஆட் பண்ணும்போது டிஸ்டில்டு வாட்டர் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணி பல்பு எரியும். அடுத்தது ஃபார் விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ZnO plus C gives Zn plus CO. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஜிங்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் 0, இந்த இடத்துல ஜிங்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2, கார்பனுக்கு இங்கே வந்து 0, இந்த இடத்துல கார்பனுக்கு வந்து +2. ஸோ அப்போ இந்த இடத்துல ஜிங்க் வந்து +2ல இருந்து ஜிங்க் 0வா மாறி இருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. அடுத்தது கார்பன் 0ல இருந்து கார்பன் +2க்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன். அப்போ ஏ வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது வந்து ரிடாக்ஸ், ஏ வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அடுத்தது பி ZnCO3 ஹீட் கிவ்ஸ் ZnO plus கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஜிங்க் கார்பனேட் என்ன ஆயிடும், உடஞ்சு நம்மளுக்கு ஜிங்க் ஆக்சைடு ஆகும், கார்பன் டை ஆக்சைடு மாறி இருக்கு. அதனால இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஹீட் நம்ம உள்ள கொடுத்ததுனால இட் இஸ் ஆல்சோ an endothermic reaction. அப்போ டீகம்போசிஷன் அண்ட் எண்டோதர்மிக் ரியாக்ஷன். அடுத்தது Mg 2Mg plus O2 gives 2MgO plus heat. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. அதனால இது காம்பினேஷன் ரியாக்ஷன். இந்த இடத்துல ஹீட் வெளியில வந்திருக்கு, அதனால இது எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். அடுத்தது question number 28. Sarah took 2 ml of dilute sodium hydroxide solution in a test tube and added 2 drops of phenolphthalein solution to it. So 2 ml dilute sodium hydroxide solution எடுத்து அதுல 2 drop phenolphthalein போட்டாச்சு. The solution turns pink in color. She added dilute sulfuric acid to the above solution drop by drop until the solution in the test tube becomes colorless. 40 drops of dilute sulfuric acid were used for the change in color from pink to colorless. So மேலே என்ன ஆகுது, 2 ml sodium hydroxide எடுத்து அதில் 2 drop phenolphthalein போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, நமக்கு சொல்யூஷன் வந்து பிங்க் கலரா மாறிட்டு. இப்போ அதுல வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட ட்ராப்பா ஆட் பண்றோம். அப்போ ட்ராப்பா ஆட் பண்ணும் பொழுது அந்த சொல்யூஷன் என்ன ஆயிடுது, கலர்லெஸ்ஸா போகுது. அப்போ பிங்க்ல இருந்து இந்த கலர்லெஸ்ஸா போகிறதுக்கு நான் ஆட் பண்ண சல்ஃபியூரிக் ஆசிடனுடைய அளவு எவ்வளோ, 40 drops. When Sarah added a drop of sodium hydroxide to the solution, the color changed back to pink again. So 40 drops sulfuric acid add பண்ணோம்னா first என்ன ஆயிடுச்சு, நம்ம sodium hydroxide எடுத்தோம், 2 ml எடுத்திருக்கோம். இதுல 2 drop phenolphthalein add பண்ணணும். ஆட் பண்ண உடனே கலர் வந்து பிங்க் கலர் ஆச்சு. இதுல நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 40 drops sulfuric acid ஆட் பண்ணும். 40 drops sulfuric acid ஆட் பண்ணோன்னா பிங்க் கலர் வந்து கலர்லெஸ்ஸா மாறுச்சு. இப்போ இதுல ஒரு டிராப் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்ட உடனே இது மறுபடியும் என்னவா மாறுச்சு அப்படின்னா பிங்க் கலரா மாறுச்சு. இதுதான் மேல பேராகிராஃப்ல கொடுத்திருக்கிறது. Sarah now tried the activity with different volumes of sodium hydroxide and recorded her observation in the table given below. So, இந்த process இந்த 2 mlக்கு பதிலா different volumes of sodium hydroxide எடுத்து அவ இதே மெத்தட் பண்ணி இங்க நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. Answer the following questions based on the above information.
ஸோ இங்க நம்மளுக்கு என்ன தெரியுது? வால்யூம் ஆஃப் டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு, இது டிராப்ஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ்டு. ஸோ 2 ml சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு 20 drops sulfuric acid. 3 ml sodium hydroxide is equal to 30 drops of sulfuric acid. 4 ml sodium hydroxide is equal to 40 drops of sulfuric acid. அப்ப ratio பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1:10 times. இதுவும் அதே மாதிரி 1:10 times 1:10 times. ஸோ அப்போ ஓவராலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ml 1 part எடுக்கிறோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இன் டிராப்ஸ்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? 10 பார்ட்ஸ் இருக்கு. இங்க நம்ம 5 ml எடுத்தோம்னா இது 50 drops-ன்னு அர்த்தம். சரியா? இப்ப क्वेश्चனுக்கு வருவோம். A. If Sara used concentrated sulfuric acid in place of dilute sulfuric acid, how many drops will be required for the change in color to be observed? Justify your answer. இப்போ இந்த இடத்துல நம்ம மேல வந்து எல்லாமே டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்துருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட்க்கு பதிலா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்திருந்தா எவ்வளோ டிராப்ஸ் வந்து தேவைப்படுது? இங்க நம்மளுக்கு வந்து டிராப்ஸ் கவுண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க? 14 கொடுத்துருக்காங்க. 40 டிராப்ஸா லெஸ் தேன், இது வந்து லெஸ் தேன் 40 அல்லது கிரேட்டர் தேன் 40யா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை கம்பேர் பண்ணும் பொழுது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல H+ கான்சென்ட்ரேஷன் அதிகம். அப்போ சீக்கிரமாவே என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கலர் சேஞ்ச் நடக்கும். அப்போ நம்ம 40 டிராப்ஸை விட குறைவான அளவுல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் நடக்கும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பி வந்து பி கொஸ்டின் வந்து சாரா மெஷர்டு 20 drops of dilute sulfuric acid and found its volume to be 1 ml. If Sara observed a change in color of sodium hydroxide solution by changing 3 ml of sulfuric acid, how many ml of sodium hydroxide did she add to the test tube initially? So, இவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 20 drops of sulfuric acid is equal to 1 ml. வால்யூம்ல 1 ml. So, ரெண்டுமே sulfuric acid தான். இதுவும் sulfuric acid. இங்க நம்ம drops. இந்த இடத்துல sulfuric acid. இது ml. So, அப்போ 20 drops is equal to 1 ml னு கொடுத்துட்டாங்க. அப்போ 20 drops is equal to 1 ml னு தெரியுது. இப்போ if Sara observed a change in color of sodium hydroxide solution by using 3 ml sulfuric acid. அப்போ 3 ml sulfuric acid இருந்ததுன்னா அப்போ எத்தனை drops இருக்கும்? அப்போ 1 ml னா 20 drops. இப்போ 3 ml னா என்ன பண்ணிருப்போம்? 3 into 20 which is equal to 60 drops ன்னு அர்த்தம். 3 ml sulfuric acid is equal to 60 drops of sulfuric acid. இப்போ நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? How many ml of sodium hydroxide did she add to the test tube initially? அப்ப 60 டிராப்ஸ்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடைய வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு மேல இந்த டேபிள்ல வால்யூம் கொடுத்துருக்காங்கல்ல 2 ml சோடியம் ஹைட்ராக்சைடுனா அந்த இடத்துல 20 டிராப்ஸ். அப்போ வால்யூம் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் டிராப்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடுக்குமான ரேஷியோ 1:10. அப்ப இந்த இடத்துல நம்ம எத்தனை டிராப்ஸ் எடுத்திருக்கோம்? சல்ஃபியூரிக் ஆசிட் 60 டிராப்ஸ் எடுத்திருக்கோம்னா இதுக்கு 1 பார்ட் எவ்வளவு இருக்கும்? 6. அப்ப ஆன்சர் எவ்வளவா இருக்கணும்? 6 ml இருக்கணும். அப்ப how many ml அப்படின்னா it is equal to 6 ml. சரியா? 6 ml க்கு 60 drop of sulfuric acid நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 60 drops அப்படின்னா 3 ml of sulfuric acid. அடுத்தது Sara takes 10 drops of sulfuric acid, dilute sulfuric acid in the test tube and adds 2 drops of phenolphthalein solution to it. If she adds sodium hydroxide dropwise, Sara observes a change in color after adding 20 drops of sodium hydroxide. What change in color would she observe and why ன்னு கேக்குறாங்க. So, அப்ப இந்த இடத்துல நம்ம first start பண்ணுவோம். இங்க இருந்து start பண்ணுவோம்.
10 drops of dilute sulfuric acid in a test tube. So first நம்ம என்ன எடுத்திருக்கோம், sulfuric acid எடுத்திருக்கோம். எத்தனை drops எடுத்திருக்கோம், 10 drops எடுத்திருக்கோம். add 2 drops of phenolphthalein. இதுல நம்ம என்ன பண்றோம், phenolphthalein add பண்றோம். எத்தனை drops, 2 drops add பண்றோம். Then she adds sodium hydroxide dropwise. இப்போ இந்த காம்பினேஷன்ல என்ன ஆட் பண்றாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றாங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம வந்து phenolphthalein ஆட் பண்ணும்போது இந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். சரியா, அடுத்தது then she adds sodium hydroxide dropwise. இத dropsல ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணோன்னா சாரா observes a change in color after 20 drops of sodium hydroxide. So எவ்வளோ dropsக்கு அப்புறம், 20 dropsக்கு அப்புறம் இந்த இடத்துல கலர் சேஞ்ச் நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல கலர்லெஸ் என்னவா மாறி இருக்கும், பிங்க் கலரா மாறி இருக்கும். What change in color would she observe and why? So அப்போ கலர்லெஸ் 20 drops-க்கு அப்புறம் பிங்க் கலரா மாறுது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல phenolphthalein ஆசிட் மீடியத்துல இருக்கும்போது அது என்னவா இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும் பொழுது 20 drops வரைக்கும் அது அசிடிக் மீடியம். அந்த 20 drops முடிஞ்சு எப்போ கலர் சேஞ்ச் ஆகுதோ, கலர்லெஸ்ல இருந்து எப்போ பிங்க் ஆகுதோ அப்போ இந்த மீடியம் என்னவா கன்வெர்ட் ஆகும், பேசிக் மீடியமா கன்வெர்ட் ஆகும். ஸோ பேஸ் மாறும் பொழுது அந்த இடத்துல கலர் சேஞ்ச் நமக்கு நடக்குது. அடுத்தது சி, ரைட் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் தி அபவ் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ மேல நம்ம வந்து சல்ஃபியூரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்க்கும் பொழுது அந்த ரியாக்ஷனை பேலன்ஸ்டு ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அண்ட் வை த ரியாக்ஷன் இஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், ஸோ இது வந்து ஆசிடு, இது வந்து பேஸ். ஒரு ஆசிடும் பேஸும் கம்பைன் ஆகும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு சால்ட்டும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த இடத்துல OHம் இதுல இருக்க ஒரு ஹெச்சும் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு வாட்டரா போயிடும். ஸோ அப்போ வாட்டரா போயிடுது அப்படின்னா நம்மளுக்கு H2O வாட்டர், மீதி இருக்கிற சோடியம் சல்ஃபேட் ஒன்னா சேர்ந்ததுன்னா Na2SO4 சோடியம் சல்ஃபேட். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். 2 Na இருக்கு, ஸோ இந்த இடத்துல 2 போடணும், பேலன்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜனுக்கு வரும், இந்த இடத்துல ஒரு 2, இங்க ஒரு 2, ஸோ 4, 2 பேலன்ஸ். அப்போ பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் H2SO4 plus 2NaOH gives 2H2O plus Na2SO4. இப்போ இதுல நம்மளுக்கு இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் கேக்குறாங்க, ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் சேர்ந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அப்போ நியூட்ரலைசேஷன் இருக்கிறது கரெக்ட், நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கரெக்ட். இந்த இடத்துல இல்ல, தப்பு, இது நியூட்ரலைசேஷன் கரெக்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டா இல்லையான்றத நம்ம டிசைட் பண்ணணும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய Na பிளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய H பிளஸ் ரீப்ளேஸ் பண்ணுது, ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்தது இந்த OH மைனஸை SO4 2 மைனஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ இதுவும் இதுவும் இது வந்து ஆப்ஷனே இல்லை, அதனால இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வராது. அப்போ இங்க டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை, இதுவும் கிடையாது, இதுவாக இருக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல ஆஸ் வெல் அஸ் பிரிசிபிடேஷன் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சோடியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது இட் இஸ் சாலியபிள் இன் வாட்டர். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகாது, நோ பிரிசிபிடேட். ஸோ அப்போ இந்த இடத்துல பிரிசிபிடேஷன் ரியாக்ஷன் கிடையாது. அப்போ இங்க ரெண்டே டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான், ஒன்னு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், இன்னொன்னு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 29. attempt either option A or B. A என்ன கொடுத்திருக்காங்க, hydrocarbon with the formula CXHY undergoes complete combustion as shown in the following equation. 2CXHY plus 9O2 gives 6CO2 plus 6H2O. A, what are the values of X and Y? So X and Y என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது நம்ம கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கவுண்டை போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது லெஃப்ட் சைடுக்கு,
இது ரைட் சைடுக்கு எழுதுவோம். இப்போ இந்த இடத்துல கார்பன் வந்து எவ்வளோ இருக்கு 2x, ஹைட்ரஜன் வந்து 2y, ஆக்சிஜன் வந்து 9 2s are 18. இப்போ ரைட் சைடுக்கு வருவோம். கார்பன் வந்து 6, ஹைட்ரஜன் வந்து 6 2s are 12, ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துல ஒரு 6 2s are 12, இங்க ஒரு 6, so 18. இப்போ இதை நம்ம கார்பன் வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ 2x is equal to 6. அப்போ x is equal to எவ்வளோ வரும் +3. அப்போ xோட வேல்யூ எவ்வளோ இருக்கு 3. அடுத்தது yக்கு வரும். y வந்து 2y is equal to 12. அப்போ y is equal to எவ்வளோ 6. அப்போ y is equal to 6. அப்போ x is equal to 3, y is equal to 6. இது ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். அடுத்தது give the chemical name of the hydrocarbon. இந்த ஹைட்ரோகார்பனுடைய நேம் என்னன்னு எழுத சொல்றாங்க. இப்போ ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா C3H6. ஸோ அப்போ அதை கீழே எழுதுவோம் C3H6. இந்த ஹைட்ரோகார்பனுக்கு பேர். அப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன டைப் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கண்டுபிடிக்கணும். அல்கேனா, அல்கீனா அல்லது அல்கைனா அப்படின்னு. ஸோ ஃபார்முலா CnH2n + 2 இருந்துச்சுன்னா அல்கேன். இந்த ஃபார்முலாக்கு இது வருதான்னு பார்ப்போம். C3 அப்போ H2 × 3 + 2 அப்படின்னா என்ன வரும் C3H6 + 2னா 8 வரும். ஸோ அல்கேன் கிடையாது. அடுத்தது CnH2n அப்படின்னா அல்கீன். அப்போ C3H2 × 3 6. ஸோ இது வந்து அல்கீன். அல்கீன்னா C டபுள் பாண்ட் C இருக்கணும். அப்போ இதை எப்படி எழுதணும், மொத்தம் 3 கார்பன் 1 2 3. இப்போ எல்லாத்துக்கும் சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு. இப்போ மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும் 6 ஹைட்ரஜன் இருக்கணும், ஒரு டபுள் பாண்ட். ஸோ அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்டை போட்டுடுவோம். அப்போ இங்கே ஒரு 3, இந்த இடத்துல 1 2, அப்போ 2 ஹைட்ரஜன் போடணும். இந்த கார்பனுக்கு 1 2 3 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு 1. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் நம்மளுக்கு ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு புரோப்பீன் அல்லது 1-புரோப்பீன் அல்லது புரோப்-1-ஈன். எது எழுதினாலும் கரெக்ட். புரோப்பீன் 1-புரோப்பீன் அல்லது புரோப்-1-ஈன். சரியா, இது பி क्वेश्चनக்கான ஆன்சர். அடுத்தது draw its electron dot structure னு கேக்குறாங்க. ஸோ electron dot structure இதுக்கு நம்ம போடுவோம். சி क्वेश्चन வந்து electron dot structure. ஸோ முதல்ல எல்லாத்தையும் தனித்தனியா எழுதுவோம். அடுத்தது ஒரு கார்பன், கீழே ஒரு ஹைட்ரஜன், கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இப்போ நம்ம கார்பனுக்கு 1 2 3 4. அடுத்தது ஹைட்ரஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான். அடுத்தது இங்க வரும். இந்த கார்பனுக்கு 1 2, இங்க டபுள் பாண்ட் இருக்கு, அதனால இந்த 2 எலக்ட்ரானை இங்க போடுறோம். அடுத்தது இந்த ஹைட்ரஜனுக்கு அதனுடைய ஒரு எலக்ட்ரான். இப்போ இந்த கார்பனுக்கு வரும் 1 2, இந்த பக்கம் டபுள் பாண்ட்ல 2. ஓகேவா, இந்த இடத்துல ஹைட்ரஜனுக்கு 1, இங்க 1. சரி, இதுதான் எலக்ட்ரான் டாட் ஃபார்முலா ஃபார் புரோப்பீன். அடுத்தது டி வந்து என்ன கொடுத்திருக்காங்க, name the alcohol which on heating with concentrated H2SO4 will produce the above hydrocarbon CXHY. so எந்த ஆல்கஹால் வந்து இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது மேல இருக்கிற ஹைட்ரோகார்பன் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து டி. நமக்கு C3H6 கொடுத்துருக்காங்க. C3H6 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஆல்கஹால் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட
ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு C3H6 கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்ட்ராங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ வாட்டரை ரிமூவ் பண்ணும். இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CH3CH டபுள் பாண்ட் CH2. அப்போ இந்த டபுள் பாண்டு எந்த 2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த 2 கார்பன்ல தான் நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல்ஸ் ரிமூவ் ஆயிருக்கணும். அப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கலாம். ஒன்று CH3CH இதுல OHம் இதுல CH3யும் இருந்ததுன்னா இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இதுல இருக்க OHோட என்ன ஆயிருக்கும், ரிமூவ் ஆகி இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா CH3CH2CH2OHன்னு இருந்ததுன்னா இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இதுல இருக்க OHோட சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பேரு 2-propanol, இதுக்கு பேரு 1-propanol. ஸோ இது ரெண்டுத்துல எதை வேணாலும் நீங்க ஆன்சரா எழுதலாம். ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்ட். ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஒன்று 2-propanol. நம்மளுக்கு கீழே வந்து ப்ரோப்பனால் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனா 2-propanolம் வந்து கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். அடுத்தது E வந்து write a balanced equation, chemical equation for the reaction of CXHY with the hydrogen gas in presence of nickel. So இது நம்மளுக்கு ஒரு unsaturated hydrocarbon தெரியும். இதோட ஃபார்முலா C3H6 unsaturated propene நம்மளுக்கு தெரியும். இதுல ஹைட்ரஜன் கேஸ் இன் presence of nickel அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ நமக்கு ஃபார்முலா படி CH3CH டபுள் பாண்ட் CH2ல ஹைட்ரஜன் கேஸை நம்ம ஆட் பண்ண போறோம். கேட்டலிஸ்ட் வந்து நிக்கல். அப்போ இங்க என்ன ஆகுது, இதுல ஒரு ஹைட்ரஜனும் இதுல ஒரு ஹைட்ரஜனும் டபுள் பாண்டு உடையும். உடஞ்சு நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும், CH3CH2CH3ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதுக்கு பேரு ப்ரோபேன். இதுதான் ஈக்கான ஆன்சர். அடுத்தது பி ஆர்ல எய்தர் ஆர்ல பி பார்ட். The electronic structures of atoms P and Q are shown below. Based on the information given above, answer the following questions. இங்க நம்மளுக்கு P ஆட்டம் கொடுத்துருக்காங்க. Pல பார்த்தோம்னா அவுட்டர் மோஸ்ட்ல 2 4 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. Qல வந்து அவுட்டர் மோஸ்ட்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. சரியா? இப்போ question என்னன்னு பார்ப்போம். If P and Q combined to form a compound, what type of bond is formed between them? So இதுவும் Pயும் Qவும் combine ஆகுதுன்னா என்ன டைப் ஆஃப் காம்பவுண்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த Pக்கு அவுட்டர் மோஸ்ட்ல இதுக்கு 2 எலக்ட்ரான் இருந்ததுன்னா இது நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போகும். ஸோ அப்ப இதுக்கு வந்து கெயின் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் போடணும். இங்க பார்த்தோம்னா இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் போகும். அப்போ இந்த P என்ன பண்ணும், 2 Q கூட கம்பைன் ஆகலாம். P 2 Q கூட கம்பைன் ஆச்சுன்னா ஒரு Qவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுது, Pக்கு கொடுத்தது அப்படின்னா P வந்து என்ன சார்ஜ்ல போகும், 2 மைனஸா போகும். Q வந்து என்ன சார்ஜுக்கு போகும், பிளஸ்ஸா போகும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வரதுனால இங்க நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகும், அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது give the chemical formula of the compound form. அப்படின்னா P1 இருக்கு, Q எத்தனை இருக்கு, 2 இருக்கு. PQ2 ஃபார்முலா. அல்லது இது நீங்க எப்படியும் எழுதலாம், Q2Pன்னு எழுதலாம். அடுத்தது the compound so formed is dissolved in water. Is the resultant solution acidic or basic in nature? Justify your answer. So ionic compounds form பண்ணுது அப்படின்னா இது வந்து மெட்டல்ஸோட ஆக்சைட்ஸா இருக்கும். ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் பேசிக் இன் நேச்சர். அப்ப இந்த இடத்துல சொல்யூஷன் எப்படி இருக்கும், பேசிக்கா இருக்கும். ஏன்னா மெட்டல் ஆக்சைட்ஸ் வந்து பேசிக் இன் நேச்சர். அடுத்தது ரைட் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் Q அண்ட் எத்தனால்.
Qவுக்கும் எத்தனாலுக்குமான ரியாக்ஷன் எழுத சொல்றாங்க. Q அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு மெட்டல்ஸ், சரியா? ஸோ Q அப்படின்றது மெட்டல். மெட்டல் வந்து எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ வந்து இது டி, பில டி. Q அப்படிங்கிறது மெட்டல். மெட்டல் வந்து எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஸோ அப்போ ஒரு மெட்டல் ஆல்கஹால் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா அது என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணணும். அப்ப ஹைட்ரஜன்னா எங்க இருந்து ரிலீஸ் ஆகும், எத்தனால்ல இருக்கக்கூடிய H தான் ஹைட்ரஜன் கேஸா ரிமூவ் ஆகணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜனை எது வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா மெட்டல் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப C2H5ONaன்னு வரும். இப்ப ஆல்கஹால்ல ஒரே ஒரு H தான் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் தேவை. அப்போ இந்த இடத்த பேலன்ஸ் பண்றதுக்கு எத்தனை போடணும், 2 போடணும். அப்போ இது 2னா மெட்டலும் எத்தனை எடுத்துக்கும், 2 எடுத்துக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மெட்டல் வந்து சோடியம் எடுத்துக்கிறோம்னா 2 சோடியம் மெட்டல் எடுத்துக்கணும். 2 மாலிக்யூல் ஆஃப் எத்தில் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த சோடியம் இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும்போது C2H5, இந்த இடத்துல Q, C2H5ONa plus H2. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்க எழுதணும். 2Q plus C2H5OH gives 2C2H5OQ plus H2. அடுத்தது, what will be the formula of the compound formed when P undergoes bonding with carbon? கார்பன் கூட P வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்ன வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ஃபார்முலா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல O2 மைனஸ் அதானே, இந்த P வந்து 2 எலக்ட்ரான் உள்ள எடுக்குது. அப்போ ஆக்சைடு அப்படின்றதுனால P வந்து ஆக்சிஜன். சரி, அப்போ ஆக்சிஜன் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ C ஆக்சிஜன்னா நம்ம எப்படி எழுதும், O2. அப்ப நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CO2. அப்போ P எத்தனை எடுக்கணும், 2 எடுக்கணும். அப்போ ஃபார்முலா CP2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது, ஃபார் விஷுவலி இம்பேர்டு ஸ்டூடெண்ட்ஸ், a hydrocarbon with the formula CXHY undergoes complete combustion as shown in the following equation. 2CXHY plus 9O2 gives 6CO2 plus 6H2O. What are the values of X and Y? So இது நம்ம மேல பார்த்த அதே question தான். Xக்கு 3 எழுத போறோம், Yக்கு வந்து 6. எப்படி சால்வ் பண்ணோம் அது ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது, give the chemical IUPAC name of the hydrocarbon. என்ன கண்டுபிடிச்சோம், ப்ரோப்பீன் அல்லது 1-propene அல்லது prop-1-ene. Is CXHY a saturated or an unsaturated? So propene கண்டுபிடிச்சிருக்கோம், it's an unsaturated hydrocarbon. Name the alcohol which on heating with concentrated H2SO4 will produce the above hydrocarbon CXH5. So இதுக்கு தான் மேல நம்ம வந்து propanol, 2-propanol அல்லது 1-propanol பார்த்தோம். மேல எழுதுனா அதே ஆன்சர் தான், 2-propanol or 1-propanol. அடுத்தது, write the balanced chemical equation for the reaction of CXHY with the hydrogen gas in presence of nickel. இதுவும் மேல எழுதுனா அதே equation தான் நம்ம எழுதணும். CH3 CH double bond CH2, hydrogen nickel போடும் பொழுது CH3 CH2 CH3, ப்ரோப்பேன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேலையும் கீழையும் அந்த நடுவில் இருக்கிற ஒன்னே ஒன்று தான், சி மட்டும்தான் வேற, மீதி எல்லா கொஸ்டினும் ஒன்று தான். அடுத்தது பி பார்ட்டுக்கு வருவோம். ஆக்சிஜன் கேன் கம்பைன் வித் போத் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இட் கம்பைன்ஸ் வித் கால்சியம் டு ஃபார்ம் கால்சியம் ஆக்சைடு அண்ட் வித் கார்பன் டு ஃபார்ம் கார்பன் டயோக்சைடு. A question, what type of bond is formed between carbon and oxygen? So இந்த இடத்துல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன டைப் ஆஃப் பாண்டுன்னு கேக்குறாங்க. ஸோ இது அயானிக் பாண்டு, இது நான் மெட்டல் கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால கோவலன்ட் பாண்டு. அடுத்தது, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். இதுக்கும் நடுவில் அயானிக் பாண்ட். அடுத்தது,
Which of the above compounds will be a good conductor of electricity in molten state and why? So ionic compounds வந்து நம்ம molten formல போடும் பொழுது என்ன ஆகும், அது ions-ஆ பிரிஞ்சிரும். ions-ஆ பிரியுது அப்படின்னா it will conduct electricity. அப்ப அது வந்து good conductor of current-ஆ இருக்கும். So அப்ப which of the above compounds-னா ionic compounds. ஏன்னா அது அயான்ஸா பிரியும் போது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அடுத்தது கமெண்ட் ஆன் த பிசிக்கல் ஸ்டேட் சாலிட் லிக்விட் ஆர் கேஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடுன்றது சாலிடு, கார்பன் டை ஆக்சைடுன்றது கேஸ். அடுத்தது வாட் இஸ் த வேலன்சி ஆஃப் கார்பன் இன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பனோட வேலன்சி எப்பவுமே எவ்வளோ அப்படின்னா 4. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல வெறும் கெமிஸ்ட்ரி பார்ட்டுக்கான சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.